இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த பிசிஓஎஸ், பிசிஓஐடி அப்புறம் தைராய்டு இது எல்லாமே பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம போய் அத எடுக்கிறோம். அந்த வருஷத்துல நமக்கு அது இல்லன்னு நெகட்டிவ் வந்துருது. அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு சிம்ப்டம்ஸ் நம்ம பார்க்கும்போது, வருஷம் வருஷம் ஒருக்கா நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கா மேம் இது? கண்டிப்பா வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிசிஓஎஸ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு தேவைப்படாது. வட்ட வந்துட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணும்னு. ஆனா தைராய்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸே வந்துட்டு நம்ம T3, T4 லெவல் எவ்வளோ இருக்கு? தைராய்டு ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்கு? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH வந்து எவ்வளோ இருக்கு? அப்படின்றத பார்த்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்துட்டு, அதுக்கு தகுந்த மெடிசின்ஸ வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்கேஸ் அவங்க பாட்டில் மாத்திரை நான் சாப்பிடுறேன், எல்ட்ராக்சின் சாப்பிடுறேன் டாக்டர், காலையில எழுந்தவுடனே வந்துட்டு நான் வெறும் வயித்துல இந்த தைராய்டு மாத்திரை சாப்பிடுறேன். இதுலேருந்து எப்படி டாக்டர் நம்ம வெளியே வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தைரக்ஸ் கேப்சூல்ஸ் வந்து எடுக்கும்போது கண்டிப்பா வந்து தைராய்டு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.